தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 22/5/2015 வெள்ளிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 12:50 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பூமி யோகம் வழங்கும் வாமன வழிபாடு என்பதை பற்றி சொல்லப் போகிறேன். ரொம்ப பேர் நான் பணம் வச்சுருக்கேன் ஆனால் இடம் வாங்க முடியலை, வீடு வாங்க முடியலைன்னு கேட்பாங்க. ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் இருந்து வீடு வாங்க முடியும், இடம் வாங்க முடியும். செவ்வாய் நீச்சமாக இருந்துச்சு அல்லது வலிமை இழந்திருந்துச்சு அப்படின்னா அவர்கள் கட்டிய வீட்டை கூட கட்டி முடித்த உடனே கடனுக்காக விற்று விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். திருமாலை வழிபட வேண்டும். திருமால் 9 அவதாரம் எடுத்தார், 10வது அவதாரம் எடுக்க போகிறார். மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம் இதெல்லாம் எடுத்துட்டார். இனி எடுக்க போகிற அவதாரம் அந்த குதிரையிலே வரக்கூடிய கல்கி அவதாரம். அதில் குட்டையாக இருந்து சிறுவனாக தோன்றி மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலம் கேட்ட அவதாரம்தான் வாமன அவதாரம். திருமால் முதலிலே மனித அவதாரம் எடுத்தது வாமன அவதாரம். 3 அடி நிலம் கேட்டான்னு ஒரு பாடல் வரும். அந்த வாமன அவதாரம் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறதே, அந்த திருக்கோலம் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரிலே இருக்கிறது. வலது காலை உயர்த்தியபடி இடது திருவடியை பூமியில் பதித்து காட்டுகின்ற அந்த கோலம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் என்று திருப்பாவையிலே ஒரு பாடல் வரும், 3வது பாடலாக வரும். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூட 3 அடி நிலம் கேட்டான் என்று ஒரு பாடலில் குறிப்பிட்டிருப்பார். பூமி தோஷம் நீங்கவும், இடம் பூமியால் லாபம் கிடைக்கவும், இடம் வாங்கவில்லை, பூமி வாங்கவில்லை, வீடு கட்டவில்லை என்றெல்லாம் நினைப்பவர்களெல்லாம் உலகளந்த அந்த உத்தமன் படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரம் அன்றைக்கு வாமன ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. அதுபோன்ற வாமன ஜெயந்தியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இல்லை என்றாலும் அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் இருக்கிற வாமன அவதாரத்தோடு விளங்குகின்ற ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டால் பூமி யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாகும் நாள். பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படப் போகிறீர்கள். ரிஷபராசி நேயர்களே, கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வந்து சேரப்போகிறது. அரசியல் அனுகூலம் உண்டு. ஆச்சரியப்படத்தக்க சம்பவங்கள் இந்த இல்லத்தில் நடைபெறும். உடன்பிறப்புகளின் வழியே ஒரு மங்கள நிகழ்வு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று வாக்குகள் வசூலாகி பரவசப்படுத்தும். பாராட்டும் புகழும் கூடும். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறப் போகின்றன. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, கையிருப்பு கரையும் நாள். கட்டிடம் கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். என்ன இருந்தாலும் விரயங்கள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். திடீர் பயணங்கள் திகைக்கவும் வைக்கும், தித்திக்கவும் வைக்கும். நட்பை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாய் பலம் கொஞ்சம் குறைவாக இருப்பதால் ஒரு சிலருக்கு பூமி விற்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, பிரியமானவர்களோடு இருந்த பிரச்சனை அகலும் நாள். பிரார்த்தனைகள் பலித்தது என்று கூறி மகிழ்வீர்கள். குருபலம் நன்றாக இருக்கிறது. 8க்கு அதிபதி 12இல் இருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோகம் செயல்படும். எனவே திட்டமிடாமல் நீங்கள் செய்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவர். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாக பிரிவினைகளும் சுமூகமாக முடியும். கன்னிராசி நேயர்களே, ஊதிய உயர்வால் உள்ளம் மகிழும் நாள். உறவினர்களின் பாசமழையில் நனைவீர்கள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். வங்கிச் சேமிப்பு உயரும். வளர்ச்சி கூடுகின்ற இன்று கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். இன்பங்களெல்லாம் இல்லம் வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களே, வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள். வரவு 2 மடங்காக இருக்கும். என்ன இருந்தாலும் 2லே சனி, 8லே செவ்வாய். சனி செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. சங்கடங்களையும் கொடுக்கும்.
சந்தோஷங்களின் கேடுகளையும் விளைவிக்கும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் 8லே சூரியன் மறைந்திருக்கிறார். எனவே அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். நீங்கள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக இன்றைக்கு அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அலைச்சல் கூடுதலாகவே இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைப்பது சந்தேகம்தான். கிழமை வெள்ளி என்பதால் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். குறிப்பாக தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டால் வாழ்க்கை பாதையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். வெற்றிகள் குவிய விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். விரயங்கள் கூடுதலாகவே இருக்கலாம். வரவை காட்டிலும் செலவுகள் கூடும். என்ன இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருந்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். வங்கிச் சேமிப்பு கரைகிறதே என்று கவலைப்படுவீர்கள். இந்த நேரத்தில் சுப விரயங்களை நீங்கள் மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுங்கள். தனுசு ராசி நேயர்களே, சச்சரவுகள் நீங்கி சமாதான கொடி பறக்கும் நாள். தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். நீண்ட நாட்களாக வராத பாக்கிகள் கூட வசூலாகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. மகர ராசி நேயர்களே, வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும் நாள். வளர்ச்சி கூட என்ன செய்யலாம் என்று சிந்திப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அச்சுறுத்தல் பட்ட நோய்கள் அகலும். கடன் சுமை குறைவதற்கு புது யுக்திகளை கையாளுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. கும்பராசி நேயர்களே, சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். குழந்தைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். அந்நிய தேச பயணங்கள் ஒரு சிலருக்கு எண்ணியபடியே வந்து சேரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மீனராசி நேயர்களே, முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நாள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து நீங்கள் சில முடிவுகளை எடுக்கப் போகின்றீர்கள். மூத்தோர் ஆலோசனைகளை கேட்பது நல்லது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் இன்று மாலை நேரத்தில் நடைபெறப் போகிறது. விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவர். உறவினர் பகை அகலும். உற்சாகம் உள்ளத்தில் குடிகொள்ளும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.